ஒரு வயதான தாத்தா. பாட்டியின் ஆசை கிராமத்தில் ஒரு பழைய குடிசையில் 80 வயதான பெரியசாமி தாத்தா, 75 வயதான மீனாட்சி பாட்டி இருவரும் முருகனின் தீவிர பக்தர்கள். பாட்டியும் தாத்தாவும் ஒரு முறை பழனி முருகனை தரிசிக்கணும் வேண்டும். வாழ்க்கையில வேற எதுவும் வேண்டாம், பழனி மலைக்கு ஒரு முறை போய் முருகன் பாதம் தொட்டு வணங்கணும் என்று தினமும் பேசிக் கொண்டிருப்பார்கள். பழனிக்கு நம்மளை யாராவது கூட்டிட்டு போவாங்களா? எங்கேயும் போக முடியாத உடம்பு. முருகா, நீயே ஒரு வழிகாட்ட வேண்டும். இருவரும் தினமும் வீட்டு பக்கத்திலேயே உள்ள ஒரு சின்ன முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். கையில் பணம் இல்லை, உடல்நிலை சரியில்லை. ஆகையால் பழனி போவது என்பது கனவாகவே மாறியிருந்தது. ஒரு நாள் அந்த கோவிலுக்கு ஒரு வாகனம் வந்து நின்றது. அந்த வாகனத்திலிருந்து வயதான ஒருவர் வந்து இறங்கினார். மின்னும் கதிர் போன்ற முகம். அவர் பாட்டியை கவனித்து பார்த்து புன்னகைத்தார். அம்மா, உங்களுக்கு பழனிக்கு போக வேண்டும் என்ற ஆசையா என்று கேட்டார். பாட்டி